கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கேடு ஆகியவற்றை காண்க. கம்பல்சரி கொஸ்டின்ல கொடுத்துக்கறாங்க. இது 25 67 அப்புறம் 48 43 18 39 கமா சொல்லிட்டு போயிடக்கூடாது. வீச்சு மற்றும் வீச்சுக்கேடு. வீச்சு மற்றும் வீச்சுக்கேடு. வீச்சு ஆர் ஈக்குவல் டு வீச்சுக்கேடு. வீச்சுக்கேடுன்னு போட்டா ஈக்குவல் அப்புறம் என்ன போட சொல்லியாச்சு? இது L மைனஸ் இது L என்னன்னா லார்ஜ் நம்பர்னா பெரிய மதிப்புல இருந்து சிறிய மதிப்பை கழிக்கணும். எல்லாமே ஈர இலக்க எண் தான். எது மிகச்சிறிய நம்பர்னு பார்க்கலாம். 20 ஒன்று இருக்கு 18. அப்ப எது சிறியது? 18. இத பெருசுன்னு பார்த்தா 20 60 40 50 30 40. அப்ப எது பெருசு? 67. 67 இருந்து 18 கழிங்க. 67 மைனஸ் 18 ஈக்குவல் டு 67 இருந்து 17 கழிச்சிருங்க. 67 இருந்து 17 கழிச்ச மீதி 50. 50 இருந்து 1 கழிங்க. 49. ஓகே equal to 67 minus 18 சொல்ல மாட்டேங்கிறீங்க. வகுத்தலாமா? 49 85 அடங்கல 0 செட்டா இது 100 ரூபாயில எத்தனை 85 ரூபாய் இருக்கும்? 1. 400 ரூபாய் பக்கத்துல 500 ரூபாய் எடுத்துக்கலாம். 500 ரூபாயில அப்ப எத்தனை 85 5 தோராயமா போடலாம். அப்ராக்ஸிமேட்டா போட்டு அது அக்யூரேட்டா போடலாம். 5 25க்கு 5 மீதி 2 ஐயாக்கு 40 90 ரூபாயில 2 ரூபாய் போனா 70 70 ல இருந்து 5 ரூபாய் போனா 65 இப்போ இது 600 ஆயிடுச்சு. எத்தனை முறை வரும்? 6 முறை 7 முறை 7 5 35க்கு 5 மீதி 3 56 56 3 59. இப்போ 600 ரூபாய் கழிச்சிருங்க. 595ல 600 ரூபாய் கழிச்சிருங்க. 5 ரூபாய் அப்புறமா கூட்டிக்கலாம். 650 ரூபாயில 600 ரூபாய் கழிச்சிட்டா 50 ரூபாய் கூட 5 ரூபாய் கூட்டிக்கோங்க. திருப்பியும் உங்க இறக்கணும் அப்படின்னு சொன்னா 550 எத்தனை முறை போகும்? 5 முறை 7 முறைக்கு 6 முறை போதுமா? அதனால 0 புள்ளி இங்க 6 முறைனா கேன்சல் பண்ணிட்டு 1 கூட்டிக்கோங்க. 0.58. இது ஷார்ட்டா தான் சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கா? இத போட்டாங்கன்னா அப்படியே மாத்தி போட்டு சொல்லி தரேன். 0 புள்ளின்னு போட்டு என்ன பண்ணா மாத்தி போட்டு சொல்லி தரேன்.